OHS சினிமா நேயர்களுக்கு வணக்கம். அதாவது விஜயகாந்தனுடைய கலை உலக பயணம் இருப்பாங்க. அவர் பெரிய லெவலில் வந்து புகழ் குன்றினுடைய உச்சியில் இருந்து எந்த அளவுக்கு முன்னணி கதாநாயகனாக பட உலகில் வலம் வந்தார் அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும். ஆனால் விஜயகாந்த் வந்து ஆரம்பத்தில் வந்து எப்படிப்பட்ட சோதனைகளை எல்லாம் தாண்டி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார்ன்ற ஒரு விஷயம் இருப்பாங்க. அது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரியல. இருந்தால் கூட கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக சில விஷயங்களை நான் சொல்கிறேன். இனிக்கும் இளமை அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் நடித்த முதல் படம் அதுதான். அந்த படம் 1978ஆம் ஆண்டு திரைக்கு வந்தது. அந்த திரைப்படத்தில் விஜயகாந்த் வந்து வில்லனாக நடித்தார். எம்ஏ காஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர், அப்போ நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தார். அவர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணார். அந்த படத்தில் அவருக்கு வாய்ப்பு அப்படின்னா ஷேனாஸ் ஃபிலிம்ஸ்னு சொல்லி மதுரையில் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி இருக்குது. அந்த ஷேனாஸ் ஃபிலிம்ஸ் ஓனர் வந்து இவருக்கு நல்ல பழக்கம். அப்படி இருக்கும்போது அந்த எம்ஏ காஜா டைரக்ட் பண்ணுற படத்தெல்லாம் அவர் தான் மதுரையில் ரிலீஸ் பண்ணி அப்படின்ற மாதிரி அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தார். அவர்கிட்ட சொல்லி டைரக்டர் எம்ஏ காஜாட்ட எப்படியாவது சொல்லி எனக்கு நடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அந்த ஷேனாஸ் ஃபிலிம்ஸ் ஓனர் எம்ஏ காஜாட்ட சொல்லி விஜயகாந்துக்கு அந்த வாய்ப்பு கிடச்சி. விஜயகாந்த் நடித்த முதல் திரைப்படம் அதுதான். அந்த திரைப்படம் பரவாயில்லாமல் ஓடிச்சு. அதான் அவருடைய நுழைவு அப்படின்னு வச்சுக்கலேன். அது பிறகு விஜயகாந்துக்கு வந்து தூரத்து இடிமுழக்கம் அப்படின்னு சொல்லி கே விஜயன் தயாரித்து டைரக்ட் பண்ணி அதில் விஜயகாந்த் கதாநாயகன் நடித்து பூர்ணிமா தேவின்னு ஒரு கதாநாயகி இருந்தாங்க. அவங்க அதில் கதாநாயகியாக நடித்து அந்த படம் முடிஞ்சு அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு படம் ஓடலைன்றது ரொம்ப லேட் ரிலீஸு. டிஸ்ட்ரிபியூட்டர் யாருமே வாங்காமல் கிடப்பில் கிடந்து ரொம்ப நாளைக்கு பிறகு அந்த ரிலீஸ் ஆகி அந்த படம் ஃப்ளாப் ஆகி அந்த விஜயனுக்கு அது ஹெவி லாஸு. அவர் வீட்டு மேலே கடன்லாம் வாங்கி அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஆகி போய் அவர் அதில் பாதாளத்தில் விழுந்துலாம் சொல்கிறாங்களே அப்படிப்பட்ட நிலை அப்போ உண்டாச்சு. அதுக்கு பிறகு ஓம் சக்தி அப்படின்ற பேரில் வந்து விஜயகாந்த் கதாநாயகன் நடித்து இந்த மாதிரிலாம் இப்படிலாம் பல படங்கள் அந்த காலத்துலாம் வந்திருக்கு. நீரோட்டம்னு ஒரு படம், அதில் திருமுருகன் சொல்லிட்டு ஒரு நடிகர் இருந்தார். பின்னாடி அவர் அலெக்ஸ் பாண்டியன் சொல்லி பேரை மாற்றி அவர் விஜயகாந்த் 2 பேரும் சேர்ந்து நடித்து அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் ஒரு காலத்தில் நடைபெற்ற சம்பவங்கள் அப்படி வச்சுங்களேன். இப்படிலாம் வந்த பிறகு அதுக்கு பிறகு அவர் நூல் இருந்த பட்டம்னு ஒரு படம் பண்ணார். அந்த படத்தில் ஃபுல் லென்த் ஹீரோ. படமே முடிஞ்சு போய் இன்றைக்கி வர அந்த படம் ரிலீஸே ஆகலை. அது அடுத்த மேட்ரு சென்சார் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி இதெல்லாம் 1980 நடைபெற்ற சம்பவங்கள். இதெல்லாம் அந்த டைமில் தான் இவருக்கு வந்து சட்டம் ஒரு இருட்டறை படம் வந்து வாய்ப்பு கிடச்சி எஸ்ஏ சந்திரசேகர் டைரக்ட் பண்ணி வடலூர் சிதம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு வடலூர் அண்ட் கம்பைன்ஸ் அப்படின்ற நிறுவனம் அந்த படத்தை தயாரித்து அந்த படம் 100 நாள் ஓடி விஜயகாந்தனுடைய வாழ்க்கையில் முதல் வெற்றி அப்படின்றது அந்த படம் தான். சட்டம் ஒரு இருட்டறை தான். விஜயகாந்துக்கும் வெற்றி, எஸ்ஏ சந்திரசேகருக்கும் வெற்றி. 2 பேருமே. எஸ்ஏ சந்திரசேகர் வந்து அதில் அந்த படத்துக்கு பிறகு பிஸியான டைரக்டர் ஆனார். விஜயகாந்த் பிஸியான கதாநாயகன் ஆனார். அதுக்கு பிறகு எஸ்ஏ சந்திரசேகரே நெஞ்சிலை துணிவு இருந்தால் அப்படின்னு ஒரு படத்தை வந்து PS வீரப்பா ப்ரொடியூஸ் பண்ணி எஸ்ஏ சந்திரசேகர் டைரக்ட் பண்ணி விஜயகாந்த் ஹீரோவை நடித்து பண்ணாங்க. படம் பரவாயில்லாமல் ஓடிச்சு. அதுக்கடுத்து பட்டணத்து ராஜாக்கள் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் ஹீரோவை நடித்து எஸ்ஏ சந்திரசேகர் டைரக்ஷன் பண்ணி அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை. ஆட்டோ ராஜா அப்படின்னு கே விஜயன் டைரக்ஷனில் ஒரு படம் பண்ணி விஜயகாந்த் கதாநாயகன் நடித்து அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை. TR ராமண்ணா டைரக்ஷனில் சட்டம் சிரிக்கிறது அப்படின்ற பேரில் ஒரு படத்தை பண்ணி அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை. அது பிறகு இந்த சட்டம் படத்தை தயாரித்த அதே படம் நிறுவனம் வடலூர் அண்ட் கம்பைன்ஸு சாதிக்கு ஒரு நீதி அப்படின்னு சொல்லி கோமல் சுவாமிநாதனுடைய செக்கு மாடுகள் அப்படின்ற ஒரு நாடகம் அதை வந்து பேஸ் பண்ண கதை. அதில் விஜயகாந்த் கதாநாயகன் நடித்து அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை. இது மாதிரி விஜயகாந்த் என்ன ஆயிடுச்சுன்னா சட்டம் ஒரு இருட்டறைக்கு பிறகு வந்து நெஞ்சிலை துணிவு இருந்தால் ஒரு படம் தான் பரவாயில்ல, பாக்கி படங்கள்லாம் ஓடலை. வரிசையாக ஒரு 5 படம் ஃப்ளாப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ளாப் ஆச்சுன்னா என்ன ஆகும்? படம் இல்லாமல் போய் விஜயகாந்துக்கு கிட்டத்தட்ட ஒரு சரிவு அப்படின்னு வச்சுல. ஒரு படம் லிஃப்ட்டு கிடச்சி ஆரம்பத்தில் நடித்தது, அதுக்கு பிறகு பின்னாடி படங்கள்லாம் ஓடாமல் போனது, அதுக்கு பிறகு ஒரு லிஃப்ட்டு 100 நாள் ஓடி அதுக்கு பிறகு இப்போ படங்கள்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு போகாமல் போய் அப்படி போய் விஜயகாந்துக்கு படம் இல்லைன்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்படிலாம் ஆன பிறகு நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க, இதுக்கு முன்னாடி ஏவிஎம் படத்துலலாம் விஜயகாந்த் வந்து நடித்து அப்படின்றதெல்லாம் நடந்துருச்சு. அதுக்கு பிறகு சிவப்பு மல்லி ஏவிஎம் தானே பண்ணாங்க. அதில் விஜயகாந்தும் சந்திரசேகரும் நடித்து அது ஒரு தெலுங்கு படத்தினுடைய ரீமேக்கு. இதெல்லாம் ஏவிஎம் நிறுவனமே விஜயகாந்த் கதாநாயகன் வச்சு ஒரு படத்தை பண்ணியிருக்காங்க. அதுக்கெல்லாம் பிறகு இந்த சரிவு இதெல்லாம் உண்டான பிறகு விஜயகாந்துக்கு வந்து படம் இல்லைன்ற மாதிரி ஒரு நிலைமை உண்டாக்கி நீங்கள் சொல்ல நம்ப மாட்டீங்க. முரட்டுக்காலை படம் இருக்கு இல்லையா, ரஜினிகாந்த் கதாநாயகன் நடித்து ஏவிஎம் ப்ரொடியூஸ் பண்ண படம் இருக்கு இல்லையா, எஸ்பி முத்துராமன் சார் டைரக்ட் பண்ண படம், அதில் வந்து வில்லன் ரோலுக்காக விஜயகாந்தை அப்ரோச் பண்ணி அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ரு. அது யார் வந்து பேசினாங்க என்ன ஏதுன்றதெல்லாம் தெரியல. எதுக்காகனா இந்த தகவலை வேறு யாரும் சொன்னால் பரவாயில்ல, விஜயகாந்த் தான் என்கிட்டயே சொன்னார். அப்போ வந்து ரோஹிணி ஹோட்டல் இருக்கு இல்லையா, பாண்டி பசாரில் ரோஹிணி ஹோட்டல், அங்கே தான் விஜயகாந்தனுடைய ரூம், அதுதான் அவருக்கு ஆஃபீஸு அப்படி வச்சுங்களேன். ஒரே ஒரு ரூம், சின்ன ரூம், அந்த ரூம் தான். அந்த ரூமில் இல்லாட்டி அந்த ரூமில் இவரும் 2 பேர் தான் படுக்க முடியும்.
அதுக்கு மேலே வேறு யாரும் படுக்க முடியாது. மாதிரிலாம் படுக்கிற வந்து வெளியே பாய போட்டு வெளியே ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும், சிமெண்ட்டு தர ஒரு திறந்த வெளி, அதில் தான் படுத்து கிடப்பாங்க எல்லாருமே. அவருக்கு இந்த மேக்கப் மேனு, டச்சப்பு, காஸ்டியூமு அப்படி இப்படின்னு அவருடைய அசிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்காங்களே, உதவியாளர்கள், டிரைவர், இவங்கெல்லாம் அங்கே தான் இருப்பாங்க. காலையில் நாங்கள் வந்து நான் அந்த சட்டமன்ற தயாரிப்பாளர் வடலூர் சிதம்பரம் நாங்கள் 2 பேரும் காலையில் 6 மணிக்கு எல்லாம் போய் விஜயகாந்த் அப்போ தான் கைலி கட்டி லுங்கி கட்டிட்டு வெளியே உட்காந்து, இப்ராஹிம் ராத்தூர் லுங்கி கட்டிட்டு வெளியே உட்காந்துட்டு காஃபி குடிச்சிட்டு விஜயகாந்த் புக் பண்ணுறதுக்காக வந்த தயாரிப்பாளர் ப்ரொடியூசர்லாம் அங்கே வந்து இல்லாட்டி விஜயகாந்தனுடைய நண்பர்கள் ஒரு கிட்டத்தட்ட 7-8 பேர் 10 பேர் உட்காந்துட்டு பேசிக்கிட்டு அரசியலேருந்து எல்லா மேட்டர்களையும் பேசிக்கிட்டு அப்படின்னு நம்ம பல நாட்கள் அப்படி ஒரு மாதத்தில் ஒரு 7-8 நாளாவது காலை நேரத்தில் போய்ட்டு விஜயகாந்தை சந்திச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டர் இருக்கும். அப்படி ஒரு நாள் அப்படியே பாண்டி சாலை நடந்து போயிட்டு இருக்கும்போது விஜயகாந்தை பார்த்து ரொம்ப நாளாச்சு பார்க்கலான்ற மாதிரி நினச்சி நான் போகும்போது விஜயகாந்த் மட்டும் தனியாக தான் இருந்தார். அப்போ அவர் பேசிக்கும்போது இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னார். இது மாதிரி ஏவிஎம்மில் வந்து அப்ரோச் பண்ணி இது மாதிரி கேட்டாங்கன்ற மாதிரி. அப்போ அது யாருக்கு அப்ரோச் பண்ணது, யார் கேட்டாங்கன்னெலாம் தெரியாது. ஆனால் விஜயகாந்த் அந்த விஷயத்தை சொன்னார். இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு கேட்டேன். இல்லை நான் மறுத்துட்டேன், ரெஃப்யூஸ் பண்ணிட்டேன், வேண்டான்னு சொல்லிட்டேன், வில்லனாலாம் நடிக்க முடியாது, எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது, டெஃபினட்டாக மறுபடியும் நான் ஹீரோவாக வருவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் உடனே நான் ஏன் பேட்டர்னில் சொன்னேன், நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்போது நம்ம வேண்டாம்னு சொல்லிட்டேன்ற மாதிரி சொன்னார். நான் சும்மா ஒரு அமைச்சூரிஸ்டாக நான் சொன்னேன், ஏன் இப்போ கொஞ்சம் படம்னு இப்போதைக்கு இல்லை கொஞ்சம் டல்லாக தானே இருக்குது, வேறு படங்கள் எதுவும் வாய்ப்பு எதுவுமே இல்லாமல் தானே இருக்குது, நீங்கள் கூட சரின்னு சொல்லி கூட இது பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. ஒரு வில்லனை வந்துட்டு அந்த படம் ஓடி ரஜினிகாந்த் நடிக்கிற படம் ஓடி அதை வச்சு அப்படியே டக்குன்னு வேறு படங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஹீரோவாக வந்துடலாமே நீங்கள் அப்படின்னு மாதிரி. இல்லை சார், எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது சார், நான் மறுபடியும் ஹீரோவை டெஃபினட்டாக எனக்கு படம் வருவேன், மறுபடியும் மேலே வருவேன் சார் நான் அப்படின்ற மாதிரி அவர் தன்னம்பிக்கையாக சொன்னார் என்கிட்ட. அப்படி வச்சுங்களேன். அதுக்கு அடுத்து என்ன விஷயம், அப்போ வந்து அவர் நடித்த ஏதோ ஒரு படம் வந்து விபி சுந்தர்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர், அவர் டைரக்டர் படம் விஜயகாந்த் நடிச்சு ஒரு முக்கால்வாசி இது பண்ணி முடியாமல் கிடந்துச்சு. அதை விஜயகாந்த் வந்து பண்ணை ஜனாகரன் ஒருத்தர் தயாரித்து அதை வந்து போய் விஜயகாந்த் பெங்களூரில் இருக்கக்கூடிய இவருடைய நண்பர் ஒருத்தர் ஃபைனான்சியரை பிடிச்சி அந்த படத்தை கொஞ்சம் காசை போட வச்சு விஜயகாந்தே அந்த படத்தை அந்த இது இருக்குல்ல தூசி தட்டின்னு இருக்குல்ல அந்த பேட்டர்னில் விஜயகாந்தே அந்த படத்தை ரிலீஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த வேலையெல்லாம் விஜயகாந்த் பண்ணார். அந்த படம் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் பரவாயில்லாமல் ஓடிச்சு, அது வேறு விஷயம். இதுக்கு இடையில் என்ன ஆயிடுச்சுன்னா, எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் வந்து இப்போ வந்து ஒரு பி.எஸ். வீரப்பா ப்ரொடியூஸ் பண்ணி சாட்சின்னு ஒரு படம் பண்ணுறாங்க, எஸ்.ஏ. சந்திரசேகர் டைரக்ஷன். அதுக்கு வந்து யாரை ஹீரோவாக போடலாம் அப்படிங்கும்போது கோழி கூவுது படம் வந்து நல்லா ஹிட் ஆகி போய் அப்படின்னு வரும்போது பிரபு ஹீரோ வச்சு பண்ணலான்னு போது பிரபு வந்து எஸ்.ஏ. சார் போய் அப்ரோச் பண்ணி அப்படின்ற மாதிரி ஆகி பிரபு வந்து எஸ்.ஏ. சார் இப்போ மைனஸில் இருக்கார், அதனால் பிரபுவுக்கு சம்மதிக்கலை அப்படி வச்சுங்களேன். அதுக்கு கார்த்திக் வந்து அதேமாதிரி அலைகள் இதில் படம்லாம் ஓடி அதுக்கு பிறகு அவர் சின்னஞ்சிறுசு இளஞ்சோடிகள் இதுன்னு போட்டு நிறைய படம்லாம் கார்த்திக் நடிச்சிருந்தாப்புல, ராமநாராயணன் டைரக்ஷன் எல்லாம். அப்படி வரும்போது கார்த்திகை போய் அப்ரோச் பண்ணும்போது கார்த்திக் அது ஒரு பெருசாக கண்டுக்கல, அந்த படத்தில் நடிக்கிறது அப்படின்ற ஒரு மேட்டரை பெருசாக கண்டுக்கல. அப்படி வரும்போது பிரபு தன்னை பெருசாக எடுக்கலை, கார்த்திக்கும் பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா இப்போலாம் அப்போ அவங்களாம் முன்னணி கதாநாயகர்களாக இருந்த பீரியட். அப்படி வரும்போது எஸ்.ஏ. சார் பார்த்தாரு, சரி இது எதுக்கு அந்த கதாநாயகர் எல்லாமே இடையில நம்ம டைரக்ட் பண்ண படம்லாம் சரியாக ஓடலைன்னு உடனே எல்லாருமே ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எந்த ஹீரோ போனாலும் இப்படி தான் அப்படின்னு வர நிலைமை வரும்போது நம்ம எதுக்கு அவங்க முன்னாடி அலைஞ்சிக்கிட்டு, நம்ம உருவாக்குன ஹீரோவே இருக்கார் விஜயகாந்த் இருக்கார், அவர் இப்போ ஒன்றும் இது இல்லை, கொஞ்சம் அவரும் நம்மளை மாதிரி கொஞ்சம் சரிவில் தான் இருக்கார், அவரே ஹீரோவை வச்சு படத்தை பண்ணிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அந்த சாட்சி படத்தில் விஜயகாந்தையே கதாநாயகனை வச்சு எஸ்.ஏ. டைரக்ட் பண்ணி பி.எஸ். வீரப்பா தான் ப்ரொடியூசர். பி.எஸ். வீரப்பா தான் ஏற்கனவே இதே காம்பினேஷனில் படத்தை பண்ணியிருக்காருல, நெஞ்சிலை துணி இருந்தால், நீதி பிழைத்தது, பட்டணத்து ராஜாக்கள், இதெல்லாம் அவங்க கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ண படம் தானே. அப்படி வரும்போது இதே டைரக்டர் இதே ஹீரோ, அதனால் அது ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க இது ஏற்கனவே அவங்க கம்பெனியில் நடித்த ஹீரோ அவங்க கம்பெனியில் டைரக்ட் பண்ண டைரக்டர் தானே. அந்த சாட்சி படத்தை எடுத்து அப்படின்னு வந்து உண்மையாகவே நீங்கள் சொன்னால் அப்படியே ஆச்சரியப்படுவீங்க. அந்த படம் திரைக்கு வந்து 100 நாள் ஓடிச்சு. சாட்சி 100 days ஓடி அதுக்கு அடுத்து மறுபடி பி.எஸ். வீரப்பாவே ப்ரொடியூஸ் பண்ணி எஸ்.ஏ. டைரக்ஷன் விஜயகாந்த் ஹீரோ வெற்றின்னு ஒரு படம், அந்த படம் 100 நாள். அதுபோல் எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் வந்து அவங்க மாமனார் நீலகண்டன், எஸ்.எஸ். நீலகண்டன் இப்போ ஷோபா இருக்காங்கள்ல, அவங்க ஷோபா சந்திரசேகர் அவங்களுடைய அப்பா எஸ்.என். சுரேந்தருடைய ஃபாதர் அப்படி வச்சுங்களேன். அவர் ப்ரொடியூஸ் பண்ணி குடும்பம்னு ஒரு படம், அது எஸ்.ஏ. சார் டைரக்ட் பண்ணி அந்த படம் 100 days. அதுக்கு பிறகு அது பிறகு பார்த்தீங்கன்னா 3 படம் 100 நாள் ஓடிடுச்சுல. அது பிறகு என்ன இருக்குது, அது பிறகு சட்டம் ஒரு விளையாட்டு அப்படின்ற பிறகு எஸ்.ஏ. சார் மறுபடியும் விஜயகாந்தை வச்சு கதாநாயகனை வச்சு மறுபடியும் படம் பண்ணார். அதுக்கு பிறகு விஜயகாந்தனுடைய மிகப்பெரிய உயர்வு கிடைச்சதுன்றது ஊமை வெளிகள், உழவன் மகன், செந்தூர் பூவே, பூந்தோட்ட காவல்காரன், அப்படி கேப்டன் பிரபாகரன், புலன் விசாரணை இல்லை. அது பிறகு ஆனால் எஸ்.ஏ. சார் வரிசையாக ஹிட்டுகளாக கொடுத்தார், சாட்சி, வெற்றி. அப்படி யோசிச்சு பாருங்கள். அப்போ விஜயகாந்த் அந்த சொன்ன வார்த்தை இருக்குல்ல, சார் மறுபடியும் நான் மேலே வருவேன், பிஸி ஆவேன், என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது சார் டெஃபினட்டாக அப்படின்ற மாதிரி விஜயகாந்த் சொன்னார் பாருங்கள். அது உண்மையாகவே நடந்துச்சு. அதுக்கு பிறகு விஜயகாந்த் எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போய்
அவர் இறுதி வரை எந்த அளவுக்கு தமிழ் பட உலகில் கொடிகட்டி பறந்தார். ரஜினிகாந்த், கமல்ஹாசன், அதுக்கு அடுத்தது விஜயகாந்த் அப்படின்னு. இன்னும் சொல்ல போனால் ஒரு பீரியடில் கமல்ஹாசன் வந்து ஒரு வருஷம் தமிழில் ஒரு படம் கூட நடிக்கலை. அவர் ஏக் துஜே கேலியே ஹிந்தியில் வெற்றி பெற்று அப்படின்னு வரும்போது ஹிந்தி பட உலகத்துக்கு போயிட்டார் ஃபுல்லாகவே. அங்கே போய் ஹிந்தி படத்தில் ஏக் நை பகலி, சனம் தேரி கசம், ஷாகர் இப்படிலாம் படங்களை போய் பண்ணி அப்படின்ற போய் தமிழ்நாட்டில் ஒரு படம் கூட பண்ணலை, ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகலை. அந்த டைமில் தமிழ்நாட்டிலேயே ரஜினிகாந்துக்கு அடுத்து தமிழ்நாட்டில் பெரிய கதாநாயகன் விஜயகாந்த் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி விஜயகாந்த் இல்லை, நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டார். பிரிஞ்சு போய் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கி இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன் விஜயகாந்தனுடைய கலை உலக வாழ்க்கையில் எப்படிப்பட்ட போராட்டங்களை எல்லாம் தாண்டி அவர் உயர்ந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் அப்படின்ற அந்த விஷயம் இல்லையா, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தகவல்களை உங்களுக்கு நான் கூறுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.